ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான த்ரெட் சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ள நல்லா ஜூஸியான சிக்கனாகவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா த்ரெட் சிக்கன் செய்ய நான் சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். அது உங்களால் எந்த அளவுக்கு தின்னா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தின்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை இதோட சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் சமோசா ஷீட் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகும். இப்போ எண்ணெய் நல்லா சுடனதும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியும். இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான த்ரெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.